பாபிலோன் ராஜ்யத்தில் தானியேல் என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் புத்திசாலி, நேர்மையானவன், எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனை அஞ்சுகிறவன். அவனுடைய ஞானத்தை பார்த்த ராஜா முழு ராஜ்யத்திற்கும் மேலாளராக தானியேலை நியமிக்க வேண்டும் என்று நினைத்தான். இதைக் கண்ட மற்ற அதிகாரிகள் பொறாமை கொண்டார்கள். அவர்கள் தானியேலுக்கு எதிராக ஒரு சதியை திட்டமிட்டார்கள். ராஜாவிடம் ஒரு சட்டம் போட வைத்தார்கள். 30 நாட்களுக்கு ராஜாவைத் தவிர வேறு எவரிடமும் ஜெபம் செய்தால் அவன் சிங்கக் குகையில் போடப்பட வேண்டும். இந்த சட்டம் இருப்பதை தானியேல் அறிந்திருந்தான். ஆனால் அவன் ஜெபத்தை நிறுத்தவில்லை. தினமும் 3 முறை அவன் தேவனிடம் ஜெபித்தான். மனிதர்களை விட தேவனுக்கே கீழ்ப்படிந்தான். சட்டத்தின்படி தானியேல் சிங்கக் குகையில் போடப்பட்டான். ராஜாவின் மனம் உடைந்தது. ஆனால் சட்டத்தை மாற்ற முடியவில்லை. அந்த இரவில் சிங்கங்கள் கர்ஜித்தன. ஆனால் தேவன் தன் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாயை அடைத்தார். அடுத்த நாள் காலை ராஜா ஓடிவந்து கேட்டான், தானியேலே, நீ சேவிக்கும் தேவன் உன்னை காப்பாற்றினாரா? தானியேல் பதிலளித்தான், ஆம் ராஜாவே, என் தேவன் என்னை காப்பாற்றினார். தானியேலுக்கு ஒரு காயமும் இல்லை. அதைக் கண்ட ராஜா தேவனை மகிமைப்படுத்திச் சொன்னான், தானியேலின் தேவன் உயிருள்ள தேவன்.